நாளும் கோலும் என்ன செய்யும் நான் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் நம்முடைய முருகபெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே, எத்தனை பேருக்கு நம்முடைய தமிழ் கடவுளான முருகபெருமான பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் மூலமாக தெரியப்படுத்துங்க. கமெண்ட்ல முருகான்னு கொடுங்க. நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா எல்லாருமே ஒரு கர்மாவில தான் பிறந்திருக்கோம். அந்த கர்மாவை எப்படி எதிர்கொள்ளணும் அதுக்கான பதிவு தாங்க இது. நீங்க மாத பலன் பாக்குறீங்கன்னா, குரு சுக்கரன் ஜோதிடியில பாக்குறீங்கன்னா, கண்டிப்பா உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்திய நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான யோகம் இருக்கு. ஏன்னா இந்த மாசத்துல ஜூலை மாசத்துல 2 ராஜ யோகம் இருக்கு. ஒண்ணு, வருஷத்துல ஒரு வாட்டி புதன் ஆட்சி பலமாயி புத ஆதித்ய யோகத்துல சூப்பரா உட்கார்ந்துருக்காரு. ஒண்ணு. அடுத்து சிவராஜ யோகம். இது 2 யோகமும் உங்களுடைய ராசிக்கு அது நல்லது கொடுக்குமா கெட்டது கொடுக்குமா? அன்பார்ந்த ரிஷப ராசி என்பர்களே, பொதுவாக ரிஷபராசி கால சக்கரத்தின் 2வது ராசி தான் ரிஷபராசி. எப்போதுமே பாருங்க, ரிஷபராசிக்காரங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை ரிஷபத்துக்கிட்ட போல நீங்க அதிகமா இருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க. இவங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாதுங்க. நல்ல உழைப்பாளிகள், நிறைய கற்பனை கலைகளை சிந்திக்கக்கூடிய ஒரே குணம் இந்த ரிஷபத்துக்கிட்ட சூப்பரா இருக்கும். ஒரு விஷயம் முடிவு பண்ணா அந்த விஷயத்த கரெக்டா கொண்டு போயிடுவாங்க. எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. நல்ல ஒரு கற்பனை கலை இசை, நல்ல ஒரு அன்பு காட்டக்கூடிய குணம் நிறைய இருக்கும். நீங்க அன்பை மட்டும் கொடுத்து பாருங்க, எல்லாமே அள்ளி கொடுத்துருவாங்க. இதாங்க ரிஷபம். இவங்ககிட்ட நீங்க வேகமா பேசாதீங்க. ரசனை எதுவுமே ஒரு பாசமா இதை செஞ்சு கொடுங்க, உங்களால முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை மட்டும் கொடுங்க. எல்லாமே இவங்க பார்த்துப்பாங்க. ஏன்னா குடும்பத்தை பத்தி, ஃபேமிலியை பத்தி எப்போதுமே சிந்திக்கக்கூடிய குணம் இந்த ரிஷபராசி பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாத பலன் நல்லா பாத்துங்க. 2 விதமான யோகம் இந்த மாசத்துல இருக்குது. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஜாதகத்துல தசாபுத்தி எல்லாருமே கண்டிப்பா கம்பல்சரி இந்த ஜூலை மாசம் அனைவருமே இந்த குரு சுக்கிரன் ஜோதிடி வைப்பாங்கன்னா, அனைவரும் உங்க ஜாதகத்தை நீங்க செக் பண்ணிக்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா அது உங்க வாழ்க்கைக்கான ஒரு வெற்றிப்படியாக நீங்க எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் முருகபெருமானுடைய அருள் முழுக்க முழுக்க கிடைக்கும். இப்ப பாருங்க, கிரகம் இப்ப கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதமான ஒரு பலனை கொடுக்குறோம். கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசில இருந்து பாருங்க. எப்படி உங்க ராசியில செவ்வாய் இருக்க, தைரியம் வீரியம் அதிபதி திரிகோண ஸ்தானத்துல செவ்வாய் ராசியில இருக்க. 2ஆம் இடத்துல புதாதித்ய யோகம், சூரியனும் புதனும் சேர்ந்து ஒரே இடத்துல யோகத்துல உட்காந்துருக்கு. அடுத்து குரு 3ஆம் இடத்துல உச்சத்துல உட்காந்துருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சுக்கிர பகவானுக்கு ஏது போனோம் ஒரே இடத்துல எதுல சிம்மத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல ராகு பகவான், ஸ்ட்ரைட்டா 10ஆம் இடத்துல ராகு பகவான் எதுல இருக்காரு? கும்பத்துல. அடுத்து 11ஆம் இடத்துல சனி பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் கிரக அமைப்பு. இதுல பாருங்க, ஒரே ஒரு கிரக பேச்சு வருது ஜூலை மாசம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த புதாதித்ய யோகம் சிவராஜ யோகமா மாறும். சூரியன் நேரா குருவோட சேர்ந்துறாரு. குரு சூரியன் தான் சிவராஜ யோகம். இது பயங்கரமா வேலை செய்யும். இந்த யோகமும் இருக்குது. புதாதித்ய யோகம் சிவராஜ யோகமும் நிறைய பேருக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுக்கும். ஏன்னா ஆட்சி பட்ட புதாதித்ய யோகம். அதனாலதான் இந்த யோகத்தை நான் உங்களை கண்டிப்பா எல்லாருமே இந்த வீடியோ பாருங்க, உங்க ஜாதகத்தை பாருங்க, தசாபுத்தியை பாருங்க. யாருக்காச்சும் ஒருத்தருக்கு நல்லது நடக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்படி யாருக்காச்சும் ஒருத்தருக்கான ஒரு 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 மாற்றம் இருக்கும். இந்த யோகம் சில பேருக்கு அவங்க ஜாதகத்துல அவங்களுக்கே தெரியாது இந்த யோகம் இருந்திருக்கும். அதனால நீங்க ஜாதகத்தை பாருங்கன்னு சொல்றேன். டக்குன்னு அந்த யோகம் வேலை செய்யும். ஒண்ணு இல்லைங்க, நம்ம உடம்புல 9 கிரகம் இயங்குதுங்க. ஓப்பனா சொன்னா உங்களுக்கு புரியுற சொன்னா 9 கிரகம் இயங்குதுங்க. 9 கிரகத்துல எது யோகமான கிரகமோ அந்த யோகமான இருக்கும்போது ஜாதகத்துல பாருங்க, அந்த யோகமான வேலை நடந்துகிட்டே இருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க. பலவீன காலம் வரும்போது பலவீனத்தை சந்திச்சுட்டு இருப்பாங்க. சில பேர் பாருங்க பிறந்திருந்து கஷ்டப்படுறாங்க. பாத்தீங்கன்னா அவங்க ஜாதகம் எடுத்து பாருங்க, எதுவுமே நல்ல திசா புத்தி நடக்காது. நல்ல திசா புத்தினா அவங்க பிறக்கும் போது அவங்க பிறந்த நட்சத்திர பிரகாரம் பிறந்ததுல இருந்து கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு திசையும் அவருக்கு மறைவு ஸ்தானத்துல இருந்து கிரகம் நடத்திக்கிட்டே இருக்கும். சில பேர் அதையும் பாக்குறீங்களா பாத்தீங்களா? அதை பார்த்து இதை பார்க்கும்போது உங்களுக்கு பலன் ஆப்போசிட்டா இருக்கும். என்னங்க நான் வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க, நீங்க சொல்றீங்க அப்படி இப்படி சொல்றீங்கன்னா எந்த ஒரு நல்லது நடக்கலன்னு சொல்றீங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கான சொல்றேன். நீங்க என்ன கர்மாவில பிறந்தீங்க இதை மட்டும் நீங்க கண்டுபிடிங்க. உங்க வாழ்க்கைக்கான ஒரு வெற்றி கண்டிப்பா உண்டு. கண்டிப்பா இருக்குங்க. பெருசா உள்ள பாதிப்புனா இப்ப பண்ண பரிகாரம்னா உடனே சித்தி ஆயிரும். ஏன்னா குரு உச்சத்துல உட்காந்துருக்காரு. நான் ஏன் ரிஷபராசிக்கு எது வந்தாலும் உங்களால முடியுங்கிற தன்னம்பிக்கை நான் கொடுக்குறேன். உங்களால முடியும். உங்களோட திறமை இருக்கு, நிறைய கற்பனை இருக்கு, அதை வெளியில கொண்டாங்க. கண்டிப்பா முடியும். ஏன்னா நல்ல டைம் வேலை செய்யுதுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்களேன், நான் சொல்ல போனா உங்களுக்கு உங்க ராசி அதிபதியான சுக்கிரன் பாருங்க, இதுக்கு முன்னாடி குருவோட சேர்ந்து இருந்தார். இப்ப 3ஆம் இடத்தை சேர்க்கும்போது 4ஆம் இடத்தை வரைய பண்ணாரு. வீடு வண்டி வாங்குறது எத்தனை செலவு வந்துச்சு கேட்டு பாருங்க. நீங்க கேளுங்க. சளி தொந்தரவா, சுவாச பிரச்சனையா, உங்க காது மூக்கு தொண்டை சொந்த பிரச்சனையா, இல்ல குடும்பத்துல வண்டி வாகன வீண் செலவு வந்துச்சா, நிறைய பயணங்களை மேற்கொள்ளுங்க, நிறைய அலைச்சல் இருந்துச்சா,
அரசாங்கம் மூலமாக ஒரு தடங்களை சந்திச்சிங்களா, இல்ல மேல் படிப்பு படிப்புல ஒரு தடங்கள் இருந்துச்சா, இல்ல வேலை உத்தியோகம் நிறைய பேர் 2 மாசமா 3 மாசம் நான் வேலை மாறலாம் பாக்குறேன், நல்ல வேலையை கிடைக்கலன்னு சொல்லி நிறைய கம்பெனிக்கு அப்ளை கொடுத்துருப்பீங்க, என்ன வேலை கிடைச்சிருக்காம நிறைய பேர் வேலை உத்தியோக தடங்களை பார்த்திருப்பீங்க. இது எல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும். ஜாதகத்துல உங்க ஜாதக தசாபதி சரியில்லை, நல்ல வேலை இருக்காது, கடன் இருக்கும், பகை இருக்கும், குடும்பத்துல ஒரு குழப்பம் இருக்கும், தடுமாற்றம் இருக்கும். இது எல்லாமே நீங்க கேட்டா படிப்படியா சொல்லுவாங்க. ரிஷபராசியை பொறுத்தவரை சொல்லுவாங்க. எனக்கு உடம்பு ஆரோக்கியம் இருக்கு, எனக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை கண்டிப்பா எனக்கு உடம்புல இருக்குது, எனக்கு நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடம்புல இருக்குது, எனக்கு பல்லு வலி இருக்குது, நிறைய பயணத்தை மேற்கொள்றேன். ஏன்னா எந்த ஒரு நல்ல வேலை, எனக்கு பின்னாடி வேலை பார்த்தேன், ப்ரமோஷன் வாங்கி போயிட்டேன், என்னால போக முடியல, அப்படி தடுமாற்றம். அதே மாதிரி அரசாங்க வேலைக்கு நான் ரொம்ப நாள் எக்ஸாம் எழுதுறேன், ரிசல்ட் சரியா அமையல. இது மாதிரி தடுமாற்றங்கள் இருக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. நிறைய கற்பனை பண்ணிட்டே இருப்பீங்க, பெருசா சாதிச்சலான்னு உங்க மனசுக்குள்ள கற்பனை ஓடுதானா, எல்லாம் உங்களால முடியல, சாதிக்க முடியல. இதை நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? ரிஷபராசியை பொறுத்தவரை நமக்கு நிறைய ஜாதகம், அதிக ஜாதகம் ரிஷபராசிகர் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. குரு சுக்கிரன் ஜோதிட டிவியில ஒரு ஜாதகம் கொடுத்தா குடும்ப ஜாதகமே கொடுத்துருக்கீங்க. நான் திரும்பவும் சொல்றேன், இது உங்க வாழ்க்கைக்கான ஒரு வெற்றி பயணம். ஏன்னா வாழ்க்கையான ஒரு வெற்றி பயணத்தை நோக்கி நீங்க போறீங்க, கண்டிப்பா உங்களால முடியுங்கிற தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க. ரிஷபத்தை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும், இனிமே கவலைப்படாதீங்க, உங்களால முடியும். அப்படி தன்னம்பிக்கை மட்டும் உங்க வாழ்க்கை வந்தா எல்லாமே வெற்றியா தெரியும். இப்போ ஒண்ணு இல்லைங்க, உங்க ராசியாதிபதியை பத்தி நம்ம சொல்லிடலாம். இதான் நடக்கணும். நேரா பாருங்க, உங்க ராசியாதிபதி எங்க இருக்காருன்னா சுக்கிரனுடைய சேர்ந்து, சுக்கிரனுக்கு வந்து இணைஞ்சிருக்கு பாருங்க. எங்க? 4ஆம் இடத்துல, கேந்திரத்துல, திக்பலத்துல இருக்கு. எப்படி சூரியன் வீட்டுல இருந்தாவே அது மிகப்பெரிய தைரியம் உங்களுக்கு வரணும் அர்த்தம். இப்ப 4ஆம் இடத்துல என்ன சொல்லணும்? வீடு கட்டாதவங்க, இடம் வாங்காதவங்க, பூமி வாங்காதவங்க, இது சம்பந்தமா பிரச்சனை உள்ளவங்க நீங்க எடுத்து மூவ் பண்ணா அது உங்க பக்கம் இப்ப சக்சஸ் வரும். ஒரு ரொம்ப நாள் வீடு இடம் விற்க முடியலப்பா, ரொம்ப நாள் அந்த பூமியை விற்க முடியல, அந்த பூமி நான் வித்தா எனக்கு இவ்வளவு பணம் இருக்கும், அதுல டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கு, 10 நாள் இன்னைக்கு சைன் பண்ணா அந்த டாக்குமெண்ட் பிரச்சனை சரியாயிரும், ஆனா டாக்குமெண்ட்ல சரியாக மாட்டேங்குது. இந்த பிரச்சனை இப்ப எடுத்து நடத்தி பாருங்க, சூப்பரா இருக்கும். அரசாங்கம் மூலமாக எந்த நீங்க ஒரு விஷயம் மூவ் பண்ணாலும் சரி, இந்த ஜூலை மாசம் ஃபுல்லாவே ஓப்பனா சொல்றேன், உங்களுக்கு சக்சஸ் ஆகும். நான் சொன்னது அந்த புதாதித்யம் 2ஆம் இடங்க, உடைய இடம், பூமி, சொத்து, வழக்கு 2ஆம் இடம் பிளஸ் 5ஆம் இடம், பூர்வீக சொத்து, அப்பா சொத்தா தாத்தா சொத்துல உள்ள வழக்க சரி பண்ணலாம். 1. அடுத்து வெளியூர் போலாமா? வெளியூர் போறவங்களாம் செம்ம செட்டில். ஏன்னா கேது இங்க இடைஞ்சிருக்கு. வெளியூர்ல போய் படிச்சாலும் சரி, நீங்க வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, வேலை உத்தியோகத்துல ஒரு ப்ரொமோஷன் வருங்கிற விஷயத்த நம்ம சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு உத்தியோகத்தை காட்டக்கூடிய கிரகாரனா சுக்கிர பகவான் தான், 6ஆம் வீட்டு அதிபதி. அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெளிவா சொல்றேன், நீங்க ப்ரொமோஷன் வாங்க போறீங்க. எப்படி பார்த்தாலும் 16ஆம் தேதிக்கு அப்புறம், ஜூலை 16க்கு அப்புறம் இந்த சுக்கிர பகவான் சுயசாரம் வாங்கிட்டாருன்னா வேலை கிடைக்காதவங்களுக்கு நிறைய கம்பெனி, 10 கம்பெனி 20 கம்பெனி அப்ளை பண்ணீங்க, அந்த வேலைக்கான முயற்சி பண்ணி பாருங்க, வேலை தேடி உங்களை வரும் பாருங்க. நிறைய பேருக்கு வேலை கிடைக்கலாம், வேலை உத்தியோகத்தை மூவ் பண்ணுங்க, நிறைய பேர் மூவ் பண்ணி பாருங்க, ஆல்ரெடி கிடைச்சிருக்கும், இல்ல இப்ப கிடைக்க போகுது இந்த நேரத்துல. அதே மாதிரி பாருங்க, நான் சொன்ன வருமான பொருளாதாரம் எக்காரது கொண்டு எவ்வளவு வேலை கடன் இருந்தாலும் சரி, இந்த கடன் சுமை இப்ப குறையும். ஒரே விஷயம் தான், வேற எதையும் நான் வச்சு மேட்ச் பண்ணி சொல்லல. பெருங்கொண்ட பணம், இன்கம் எல்லாமே 11ஆம் இடம் தாங்க. அந்த 11ஆம் இடத்துல சனி பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரம் எப்படி? 11ல சனி இருக்கு, அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் உங்களுடைய வருமானத்தை காட்டக்கூடிய புதனுடைய சாரத்துல, மிதன ராசி அதிபதியான புதனுடைய சாரத்துல இந்த சனி பகவான் இருந்து உங்க ராசியை பார்ப்பதால் வருமான பொருளாதாரம், கடன் பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. இதுதான் காரணம். இப்போ உங்களுக்கு எல்லாமே பாருங்க, உங்களுக்கு தெளிவா விளக்கத்தோட சொல்றேன். இது அமைப்பு விதியில கோச்சாரகரம் அப்படி இருக்கு. உங்க ஜாதத்துல நல்லா இருந்தா இப்ப கடன் பிரச்சனையோ, பொருளாதார பிரச்சனையோ, வருமான பிரச்சனையோ சரியாகும்ங்கிற வார்த்தையை என்னால சொல்ல முடியும். நல்ல ஒரு அனுகூலமா இருக்கலாம், நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். கணவன் மனைவிக்குள்ள திருமணத்துள்ள கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எதா இருந்தாலும் நீங்க எடுத்து நடத்திக்கீங்க. ஆனா கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் இப்ப திருமணத்துல நீங்க தான் ஜெயிப்பீங்க. மனைவி சம்பந்தமாக, மனைவி கணவன் சம்பந்தமாக உள்ள வில்லங்கள் சரியாகும். திருமணம் நடக்காத அனைவருக்குமே திருமணங்கள் கைகூடி வரும்னு சொல்லிருங்க. எத்தனை பேர் நீங்க ரிஷபராசில இருந்தாலும் அவங்கள்ட்ட சொல்லுங்க. ஏன்னா குருவுடைய பார்வை நேர 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அவர் நிற்கக்கூடிய சனி பகவான் நட்சத்திரம், அந்த சனி பகவான் 11ஆம் இடத்து உங்க ராசியை பார்ப்பதால் திருமணத்தை எந்த ஒரு தடங்களும் வராது. ஏன்னா இவ்வளவு கிரக அமைப்பு ஒரு நட்சத்திரத்துல போகும்போது இங்க நல்லது நடந்தே தீரும், நீங்க கவலைப்படாதீங்க. நிறைய ஒரு மாற்றம் இருக்கும். தாய் தந்தை உடம்பு ஆரோக்கியம், உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம், புதுசா தொழில் பண்ணணுமா, ஜாதகத்தை பார்த்து தசாபதி தொழில் நீங்க தைரியமா இறங்கி ஆட்டீங்க, நெத்தி அடிதான். தொழிலாம் செம்மையோகம், ஒண்ணும் கிடையாது. தொழில் ஸ்தானம் அது வீட்டையே நேரா அவர் பாக்குறாரு. யார்? சுக்கிரவான் 10ஆம் இடத்தை பாக்குறாரு பாருங்க, 7ஆம் பார்வையாக. இது சரியான டாப்பான யோகம்.
அடுத்து தொழில்ஸ்தான அதிபதி அந்த குரு பகவான் நல்லா பாருங்க. உங்களுக்கு 8ஆம் வீட்டு 11ஆம் வீட்டு குரு வந்து நேரா 11ஆம் இடத்துல லாபத்தை பார்க்கலாம். இங்க தொழில மிகப்பெரிய ஒரு காசு பணம் வருமானம் இப்பதான் வரும். நீங்க ஜாதகத்தை மூவ் பண்ணா கண்டிப்பா முடியும். பாத்துக்கோங்க. ஆசிரியர் சம்பந்தமா படிக்கிறீங்களா, அவங்களாம் வேலை கிடைக்கும்னு சொல்லுங்க. ஆசிரியர் ப்ரமோஷன் கிடைக்கும். நகர வச்சிருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, கலை ஃபீல்டு, இசை ஃபீல்டு, காசு கொடுத்து வாங்கக்கூடிய பிசினஸ் சார்ந்த விஷயம், இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, இது எல்லாமே சூப்பரா இருக்கும். அரசாங்க எக்ஸாம் இப்ப எழுத சொல்லிருங்க மாணவ மாணவியில. படிப்பு கல்வியும் நல்லா இருக்குங்க. படிப்பு கல்வியில டாப்பா நீங்க மேல் படிப்பு, பட்ட படிப்பு, மருத்துவ படிப்பா இல்ல ஆசிரியர் படிப்பா, எந்த ஒரு படிப்பும் நீங்க டாப்பா போகலாம். ஒண்ணு அரசாங்க வேலை எழுதுனா ரிசல்ட் செம்ம. இந்த புதாதித்ய யோகம் பயங்கரமா குடும்பத்துல வீட்டுல கணவனுக்கோ மனைவிக்கோ யாருக்காச்சும் ஒருத்தருக்கு அரசாங்க வேலை வரும். இதை எழுதி வச்சு. ஏன்னா வேலைக்குள்ள அதிபதி நான் சொல்லிட்டு அரசாங்க உட்கார்ந்துருக்காரு. அப்ப அரசாங்கம் மூலமா நல்லது நடக்க போகுது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா பாயிண்ட் செம்மையா வேலை செய்யும். எடுங்க லாட்டரி சீட்டை. நிறைய லாட்டரி அடிக்குமான்னு சொல்லி ரிஷபராசி நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்கல்ல, கண்டிப்பா அடிக்கும். ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பார்த்துட்டு மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா லாட்டரி யோகம் 100% இருக்கு. 11ஆம் இடத்த குரு பகவான் பாக்குறாரு. 1 பஞ்சமாதிபதி சாரத்துல 5ஆம் வீட்டு அதிபதி லாட்டரிக்கு காட்டக்கூடிய 5ஆம் வீட்டு அதிபதி சாரத்துல சனி பகவான் இருந்து நேரா அவர் சொந்த வீட்டத்தை 5ஆம் இடத்தை பாக்குறாரு. அதனால நிறைய பேருக்கு இந்த உழைப்பு இல்லாத வருமானம் லாட்டரி யோகம் அடிக்க போது. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க. வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா இருக்கும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. ஏன்னா எதுவுமே நான் ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த ஜூலை மாசம் நான் என்னால கெட்டது நான் சொல்ல மாட்டேன். உங்க ஜாதக தசாபதி சரி இல்லைன்னா இங்க கெட்டது நடக்கணும், அதையும் சொல்லிடுறேன். தசாபதியை பார்த்து மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றியா இருக்கும். இப்ப நட்சத்திர பலன்களை போமா. முதல் நட்சத்திரம் என்ன வருதுல? கார்த்தி. பொய் சொல்ல முடியாது, ஏமாத்த முடியாது, யாருக்கிட்டையும் கை கட்டிக்க நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு. ஒரு விஷயம் முடிவு போட்டா அதுல இருந்து பின் வாங்க மாட்டீங்க. செம்ம கேரக்டர் கார்த்தியில பிறந்தவர். இன்னுமே கொடுப்பாரு பாருங்க யோகத்தை. இன்னுமே கொடுப்பாரு பாருங்க யோகத்தை. சரியான யோகம் இருக்கு. நான் சொன்ன இந்த புதாதி யோகம்னு சொன்னேன் பாத்தீங்களா? உங்க கார்த்திகை பார்த்தவங்க நீங்க எந்த ஒரு காரியம் இருந்தாலும் பணம், வருமானம், இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும். இந்த 16ஆம் தேதி வரை நீங்க கவலைப்படாதீங்க. கடன் அடைப்பீங்க, இன்கம் நல்லா இருக்கும். அடுத்து படிப்பு கல்வி நல்லா இருக்கும். வேலை தொழில் உத்தியோகத்தில் ஒரு சேஞ்ச் கிடைக்கும். நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும். இடம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, வண்டி வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க. ஏதாவது ஒரு சுப செலவு, சுபகாரியம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவங்க இனிமே கெட்டது நடக்காது, பாத்துக்கோங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, அதிக ஜாதகம் கொடுத்ததே இந்த கார்த்திகை நட்சத்திரம் தான். இப்ப எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க. அடுத்து கார்த்திகை அப்புறம் ரோஹிணி. ரொம்ப அன்பான குணம், பாசமான குணம், அனுசரிச்சு போகணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், எல்லாரையுமே ஒரு பொறுமையா எடுத்து காய் நத்தக்கூடிய குணம் இந்த ரோஹிணில பிறந்தா இருக்கும். கவலைப்படாதீங்க. ரோஹிணி நட்சத்திரம் எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்ப நீங்க எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் ரோஹிணி நட்சத்திரம் செம்ம லக்கு. ஆசைப்பட்ட விஷயம் எப்படி படிப்பு, கல்வி, வேலை, தொழில், இடமாற்றம், பூமி மாற்றம், நிறைய ஒரு சுப செலவு, சுபகாரியம், நிறைய ஒரு நல்ல விஷயம் ரோஹிணில பிறந்தது செம்மையா வேலை செய்து. நீங்க ஜாதகத்தை கண்டிப்பா மிஸ் பண்ணிக்கூடாது. எல்லாரும் உங்க ஜாதகம் நீங்க செக் பண்ணுங்க. ஆசிரியர் வேலையா, கலை சம்மந்தப்பட்டதா, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதா, நல்லா இருக்குங்க. ஒரு 10 பேருக்கு நீங்க நிர்வாக திறமையை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இப்ப கொடுத்துருவேன் இந்த ஜூலை மாசத்துல. ஏன்னா உங்க ராசி அதிபதி வீட்டுல குரு உச்சத்துல உட்காந்துருக்காரு. இது சரியான ஒரு யோகம். நீங்க ஜாதகத்தை மட்டும் பாருங்க, எல்லாமே தேடி வரும் உங்க பக்கம். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யார்? நீங்க தான், ரோஹிணி தான். அடுத்து மிருகஸ்ரீடம். தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், அறிவான குணம், எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. எது வந்தாலும் பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி, மைண்ட் கெப்பாசிட்டி உங்களுக்கு நிறைய இருக்கு. பயப்படாதீங்க. மிருகசீரத்தில் பார்த்தவங்க எல்லாமே சூப்பரா இருக்கும். எடுத்த காரியம் வெற்றி. மிருகசீரத்தில் பார்த்தவங்க எந்த ஒரு கெட்டது வராது. ஏன்னா உங்க ராசி உங்க நட்சத்திர அதிபதி உங்க ராசி மேல உட்காந்துருக்காரு. இப்ப கணவன் ஒற்றுமை, வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, தொழில், உத்தியோகம் எல்லாமே சூப்பரா பர்ஃபெக்டா இருக்கும். யாரு? மிருகசீரத்தை பார்த்தவங்க எந்த ஒரு கெட்டதும் மேக்சிமம் நடக்காதுங்க. நிறைய நல்ல விஷயம் உங்க பக்கம் வந்துகிட்டே இருக்கும். பார்த்துக்கோங்க. எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றி தான். தோல்விக்கான ஆப்ஷன் கிடையாது. மருத்துவ படிப்பா இல்ல கட்டிட சார்ந்த படிப்பா, எலக்ட்ரிக்கலா, மெக்கானிக்கலா, எந்த ஒரு படிப்பு படித்தாலும் சரி, படிப்புகளே டாப் அவங்களுக்கு கொண்டு வைக்கலாம். நீங்க திருப்பி கேளுங்க. ஏன்னா மிருகசீரத்தை நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க. எல்லாமே உங்களுக்கு டோட்டலா மாறும்.